மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கருப்பு துணியால் கண்களை கட்டி மத்திய பட்ஜெட் நகலை கிழித்து காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், எதற்காக அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வர்ச்சினி, மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெறுகிறது. இந்த மாமன்றம் கூட்டமானது இந்திராணி பொன்வசன் தலைமையில் தொடங்கியது. மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், துணை மேயர் ராகராஜன் முன்னிலையில் மதுரை மாநகராட்சி 100 வார்டு கவுன்சிலரும் பங்கேற்றுள்ளார்கள். கூட்டத்தின் தொடக்கமாக வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த மக்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் கூட்டத்தில் தமிழக மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் கண்களின் கருப்பு துணை கட்டி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தொடர்ந்து மத்திய பட்ஜெட் நகலை கிழித்து எரித்து எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்குள் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பதை கண்டித்து திமுக மாநகராட்சி கவுன்சிலர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அர்ச்சனை, உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.